ஓம் திருச்செந்தூர் முருகன் துணை. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா செவ்வாய் தோஷம். திருமண தாமதம் பற்றி போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதில் செவ்வாய் தோஷத்தை நான் பெருசாக சொல்லலை, ஏங்கிறத பார்ப்போம். செவ்வாய் தோஷம்னா லக்னத்திலிருந்து 2, 4, 7, 8, 12 இந்த 5 இடத்துல இருந்தா செவ்வாய் தோஷம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த 2, 4, 7, 8, 12 இருந்தா செவ்வாய் தோஷம்னா அப்படி இல்லை. அந்த தசை முதல்ல நடக்கணும், செவ்வாய் தசை நடக்கணும். அப்போதான் அந்த தோஷம் வேலை செய்யும். செவ்வாய் தோஷம் என்னென்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருந்தால் ஆண் மரணம், ஆண் அல்லது பெண் ஆப்போசிட் இருக்கிறவங்களுக்கு மரணம் வேணும். 2வது பிரிவு. 3வது குழந்தை கருவில் இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதனாலதான் செவ்வாய் தோஷத்தை கொஞ்சம் பெருசா சொல்றாங்க. ஆனா 2, 4, 7, 8, 12 இருந்தா மட்டும் அது வேலை செய்யாது. ஏன்னா அதுக்கு நிறைய விதிவிலக்கு இருக்கு. என்னென்ன விதிவிலக்குன்னு பார்த்தீங்கன்னா, குருவோட சேர்ந்தாலோ குருவோட பார்வை இருந்தாலும் செவ்வாய்க்கு அது செவ்வாய் தோஷம் இல்லை. அதே மாதிரி சந்திரன், அது முக்கியமா பௌர்ணமி சந்திரனா இருந்தா அவரோட பார்வை, அதே மாதிரி சேர்க்கை இருந்தாலும் செவ்வாய் தோஷம் வேலை செய்யாது. அப்புறம் பங்கமான செவ்வாய், அதாவது ராகு கேதுவோட சேர்ந்த செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் வேலை செய்யாது. அப்புறம் ஆட்சி, உச்சம், நீசம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்சி, உச்சம் நீசம் பெற்ற செவ்வாய் செவ்வாய் தோஷம் இருக்கான்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் ஆட்சி பெற்ற செவ்வாய் குருவோட சேர்ந்தாலோ சந்திரன், இந்த 3 இதில் இருந்தால் மட்டும்தான் அது வேலை செய்யாமல் இருக்கு. ஏன்னா ஆட்சி பெற்ற செவ்வாய், உச்சம் பெற்ற செவ்வாய் பார்த்தீங்கன்னா முழு வீரியத்தோட அது தோஷத்தை காட்டும். அப்புறம் நீசம் பெற்ற செவ்வாய் என்ன பண்ணணும்னா, ஆட்சி உச்சம் பெற்ற அளவுக்கு பவரா இல்லாட்டியும் நீச்சம் பெற்ற செவ்வாய் ஒரு அளவுக்கு அந்த தோஷத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் நீச்சம் பெற்ற செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவனும் நீசமான அது ஆட்சி உச்சம் பெற்ற தோஷத்தை விட அதிகமாக கொடுக்கும். பார்த்துட்டிங்கன்னா சும்மா ஒரு கட்டம் போடுறேன். இப்போ மகர லக்னம், இங்கே செவ்வாய் இருக்கு. இங்கே செவ்வாய் நீச்சம். இது நீச்சமாக மட்டும் இருந்தால் பிரச்சனை இல்லை, பெரிய கெடுபலன் இருக்காது.
அதே நேரத்தில் வீடு கொடுத்த சந்திரன் வந்து இங்கே நீச்சம் ஆயிருந்தாலோ இல்லை ராகு கேது கூட சேர்ந்து கெட்டு போயிருந்தாலோ செவ்வாய் தோஷம் கடுமையாக வேலை செய்யும். அதே நேரத்தில் இந்த இடத்துல வக்ரமாக இருந்தாலும் செவ்வாய் தோஷம் வேலை செய்யும். இப்போ நம்ம சில கட்டங்கள் போடுறேன். இது இருந்தால் செவ்வாய் தோஷமா செவ்வாய் தோஷம் இல்லைன்னு ஈஸியாக புரியிருக்காங்க. லக்னம் இதுவாக இருக்குன்னா இங்கே செவ்வாய் இருந்தால் இது செவ்வாய் தோஷம். ஆனால் இதே செவ்வாய் இங்கிருந்து குரு பார்த்தா இங்கிருந்து குரு பார்த்தா இந்த செவ்வாய் தோஷம் நிவர்த்தி ஆயிரும். அல்லது இது நீச்ச சந்திரன் தான். நீச்ச சந்திரனா இருந்தாலும் பௌர்ணமி சந்திரன், பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்க சந்திரன் இது பார்த்தாலும் நீச்சம் செவ்வாய் தோஷம் அங்கே வேலை செய்யாது. அதே மாதிரி இங்கே ராகுவோட சேர்ந்துட்டாலும் செவ்வாய் தோஷம் வேலை செய்யாது அந்த இடத்துல. இப்போ கன்னி லக்னம் வச்சுக்கலாம். கன்னி லக்னத்துக்கு இங்கே ஆட்சி பெற்ற செவ்வாய் தோஷம் தரான்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுதான் கடுமையான பலன் தரும். ஏன்னா ஏற்கனவே கன்னி லக்னத்துக்கு அவர் ஆகாதவர், அதுலேயும் ஆட்சி பெற்றிருந்தா இன்னும் கெடுதல் செய்வார். இதுக்கு ஒரே இதுன்னா முதல்ல சொன்ன மாதிரி குரு சந்திரன் ராகு எது சேர்க்கப்பா இதுதான். வேற எந்த இதனாலையும் இது செய்ய வேணா. இது வக்ரம் ஆனால் கொஞ்சம் கம்மியாகும். இதை தவிர இந்த இடத்துல ஆட்சி பெற்றாரு செவ்வாய் தோஷம் வர இல்லைன்னு சொன்னா அப்படி இல்லை, செவ்வாய் தோஷம் தான். சரி, இப்போ ஆட்சி பெற்றாரு, இப்போ 8ஆம் இடத்துல இருப்பாரு. செவ்வாய் தோஷம் என்ன செய்யும்? நான் முதலே சொன்ன மாதிரி உயிரை போக்குமா? ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கனால உயிரத்தை போக்கும். 7ஆம் இடத்துல இருந்தால் பிரிவு இல்லை மனைவிக்கு ஆபத்து இந்த மாதிரி வரும். 8ஆம் இடத்துல இருக்கனால உயிருக்கு ஆபத்தா அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்னா சனியை பார்க்கணும். ஏன்னா இந்த இடத்துல ஆட்சி பெற்ற 8ஆம் அதிபதி 8லயே ஆட்சி பெற்றிருக்காரு. அதுவே ஒரு பாதுகாப்பு தான். ஆனால் இந்த இடத்துல குடும்பத்தில் பிரச்சனை வரும். குடும்பத்தில் பிரச்சனை வரும். குடும்பத்தில் பிரச்சனை என்ன, பிரிவு வரும். அதே நேரத்தில் இப்போ சனி கெட்டு போயிருக்காருன்னு வச்சுக்கோங்க, ராகுவோட சேர்ந்து நீச்சமாக இருக்காரு. இந்த இடத்துல நீச்சம் வேண்டாம், ராகுவோட சேர்ந்து இருக்காருன்னு வச்சுக்கலாம். ராகுவோட சேர்ந்து சூரியன் வீட்டில் இருக்காரு. அப்போ எந்த குருப்பாரும் இல்லை. அப்போ சனிங்கிறது எதுக்கு நான் இப்போ சனி எடுத்தேன்னா 8ஆம் இடத்துல இருக்குது.
8ஆம் இடத்துல இருக்கும்போது சனி வந்து ஏன்னா அவர் தான் வந்து ஆயுள்காரகன். அவரு கெட்டு போயிருந்துக்காரான்னு பாருங்க. அது கெட்டு போயிருக்காரு, குரு பார்வையும் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல மட்டும்தான் இவருக்கு உயிராபத்து வர வாய்ப்பு இருக்கு. அதுவும் கடைசியா லக்னாதிபதியும் பார்க்கணும். இந்த புதனும் கெட்டு போயிருக்கணும். புதன் இங்க இருக்காருன்னு வச்சுட்டா புதன் நீச்சத்துல போட்டு இந்த இடத்துல இருக்காரு. இங்க 3 பேத்துக்கும் குரு பார்வை இருக்கக்கூடாது, குரு சேர்க்கை இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா செவ்வாய் திசையில உயிராபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதுக்கு கோச்சாரமும் கரெக்டா வந்தா உயிராபத்து கட்டாயம் வரும், இல்லைன்னா விபத்து மாதிரி வரும். அடுத்து 7ஆம் வீட்டுல இருக்க செவ்வாயை பார்க்கலாம். இந்த லக்னத்தை கும்ப லக்னம் எடுத்துக்கலாம். கும்ப லக்னத்துக்கு 7ல செவ்வாய். கும்ப லக்னத்துக்கு 7ல செவ்வாய் இருக்காது. தோஷமானு கேட்டிங்கன்னா தோஷமா இருக்காது. ஏன்னா செவ்வாய்க்கு சூரியன் வீடு ரொம்ப நல்லது. இந்த இடத்துல கெடுபலன் இருக்காது. ஆனால் அடுத்து நம்ம சூரியனை பார்க்கணும். இந்த இடத்துல முக்கியமாக சூரியனை பார்க்கணும். சூரியன் இங்கே இருந்தாருன்னா இந்த இடத்துல செவ்வாய் தசை நடக்கும்போது கெடுபலன் நடக்கும், பிரிவு வரும். அப்போ நம்ம குடும்பாதிபதி யாரு? குரு. அவரையும் எடுத்துக்கிட்டு நம்ம கரெக்டாக எப்போ பிரிவு வரும், செவ்வாய் தசையில் எப்போ பிரிவு வரும்னு சொல்லிடலாம். குரு நல்லா இருக்கும் பட்சத்தில் இந்த செவ்வாய் தோஷம் அவருக்கு பிரிவை பெருசாக தராது. என்ன குடும்பத்துலேருந்து கொஞ்சம் ஒரு வேலைக்கு போகலாம், வெளிநாட்டு வேலைக்கு போகலாம், அந்த மாதிரி பிரிவாக இருக்கலாம். ஏன்னா எப்பயுமே சூரியன் வீட்டில் இருக்கும்போது செவ்வாய், அதாவது சிம்மத்தில் இருக்கிற செவ்வாய் வந்து பெருசாக கெடுபலன் தராது. அதனால் இந்த இடத்த பார்த்துக்கோங்க. ஆனால் இதே இடத்துல இங்கே குரு வந்து இங்கே நீசமாக இருந்தாருன்னா, நீசமாகி ராகுவோடவே சேர்ந்து இருந்தாருன்னா கட்டாயம் பிரிவு வரும். அடுத்து நம்ம வேற இதுவே போதும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொன்னிங்கன்னா கொஞ்சம் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். அது நிறையா இருந்தாலும் சரி, குறையாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.